திமுக ஊடகங்கள் சொன்னதை வச்சே பார்த்தோம்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சொல்லிட்டாங்க. கொலை நடந்த வித்தின் செகண்டில் சொல்லிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வழக்கம் அதே மாதிரி கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வழக்கம் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்போ ஆம்ஸ்டாங்குக்கும் ஏன் ஆற்காடு சுரேஷுக்கும் முன்விரோதம்னு சொன்னால் ஆருத்ராவை சொன்னாங்க. ஆருத்ரா நிதி இது அதில் வந்து மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் இருந்தார், அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இருந்தாருன்னு. சரி, அந்த வழக்கு விசாரணை போகும்போது ஆருத்ராவை விசாரணை வளையத்துக்கே கொண்டு வரலையே, கொண்டு வரலையே. அப்போ ஆம்ஸ்டாங்குக்கும் ஆருத்ராவுக்கும் என்ன நடந்தது பேச்சுவார்த்தை? ஆற்காடு சுரேஷுக்கும் ஆருத்ராவுக்கும் என்ன நடந்தது? ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் மோசடி செய்த கைது செய்யப்பட்ட 18 பேர் விடுதலை ஆகிட்டாங்க. அந்த ஆருத்ராவுடைய ஓனர் உட்பட ஏன் வந்து காவல்துறை கண்டுக்காம இருக்கு? அதில் வந்து 10,000 கோடிக்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து 7,500 இது, அதாவது 7,500 மேனேஜர்கள் அப்படின்னா எவ்வளோ பெரிய நிறுவனம் அது? கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. அப்போ ஒரு 10,000 கோடி ரூபாய் சொத்து என்ன ஆச்சு? அந்த சரி, அவங்ககிட்ட இருந்து ஒரு 28 பேரை ஏதோ கைது பண்ணீங்க. கைது பண்ணவங்ககிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச சொத்தை அந்த உரியவர்கள்கிட்ட ஒப்படைச்சது தமிழக அரசு. இதை பத்தி எதுவுமே இல்லையே. இந்த விசாரணை வலையுமே அவங்க பக்கமாக போகலையே. அப்போ ஆரம்பத்தில் இப்படி வந்து விஷயங்கள் வந்து சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ள நபர்களாக கைது பண்ணிட்டு வழக்கு முடிஞ்சிச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ இது வாதம் பிரதிவாதம் எப்படி நடக்கும்னு சொன்னால், முன்பகை காரணம். முன்பகைன்னு சொன்னால் ரவுடி ரவுடி ஆரம்ப கட்டத்துல இருந்து அப்படித்தானே கூட்டு வராங்க. அதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இதை பற்றி தலித்திய அமைப்புகளும் பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணலை. அப்ப தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும் அடக்குமுறையில கொண்டு வராங்க திமுக அரசுன்னு நீங்க சொல்றீங்க? ஆமா, 100%. தலித் அமைப்புகள் பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணல. என்னடா நீ கைது பண்ணதெல்லாம் வந்து ஏற்கனவே குற்றம். இதுக்கு மெயின் இருக்கு. அதாவது நீங்க கொலை பண்ணவன உண்மையா இருக்கலாம், கத்தி தீட்டி கொடுத்தவன் உண்மையா இருக்கலாம், பைக் ஓட்டி போனது உண்மையா இருக்கலாம், அங்க நின்று உழவு சொன்னவன் உண்மையா இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல நான். ஆனா இவங்க வந்து இயக்கியது யார்? இவர்களை இயக்கியது நிச்சயமாக ஒரு அரசியல் ஆளுமை. ஆளுமை இல்லாமல் ஆம்ஸ்டாங் கிட்ட கூட போயிருக்க முடியாதுன்ற பேக்கப் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த ஆளுமையை ஏன் அடையாளப்படுத்தலை? ஏன் அவனை அந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரல?